ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது சனிக்கிழமை அன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். 9 மணிக்கு மேலே அப்படி நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன், வெளியில் எங்கே கிளம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்றைக்கி அகஸ்தியர் பூஜைக்கு வந்து போவோம். அது நைட்டு வந்து நடக்கும். போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு 3 மணி போல் ஆகிடும். அடுத்த நாள் சண்டே நைட்டு லேட்டாக வரதுனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேங்கிறதுனால சாயங்காலமே துணியை மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா நாளைக்கு எப்படியும் வந்து துணி துவைக்க மாட்டேன், நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போகலான்னு வேறு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் துணி துவைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஈவினிங்கை துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கு தான் கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டிஃபன் வேலை கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து குளிச்சுட்டு ரெடியானேன். டிஃபன் வந்து இட்லியும் தக்காளி சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 10 இட்லி கிட்ட தான் வந்து ஊற்றினேன். ஏன்னா அங்கேயே வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க, அதனால் வந்து இட்லி கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். சட்னி வந்து அரைச்சிட்டு தாளிக்கலாம் எல்லாம் அப்படியே மிக்ஸி ஜாரோட தான் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம் கூட விளக்கல. ஏன்னா நான் ரெடி ஆனதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது. வீட்டிலேருந்து ஒரு 10:45 ஒரு 11 மணி போல் தான் வந்து கிளம்புவோம். ஆனால் டைம் இருக்குதுங்கிறனால சரி நாளைக்கு வந்து டி நகர் வந்து போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, போகிறதுக்கே முடியல. நாளைக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் உண்டு, அவங்க போயிடுவாங்க. பசங்களை கூட்டிகிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு வரலான்ட்டு தான் வந்து போயிருக்கிறேன். அங்கே போனால் வந்து உடனே தச்சு கையோடவே வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெகுலராக போட்டிருக்கிற சுடிதார் எல்லாமே ரொம்ப பழசாக வெளுத்து போய் கிழியவும் ஆரம்பிச்சிச்சு. என்னமோ போட்ட மாதிரியே இருக்குது. அதனால் அங்கே டி நகர் போனோம்னா கையோடவே தச்சு வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே தைக்கிறதோட அங்கே வந்து சார்ஜும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாங்குறாங்க. அதனால் அங்கே போய் தைக்கலான்ட்டு தான் வந்து இப்போ காமிக்கிற சுடிதார் எல்லாமே வந்து சாதனாவோட தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனுக்கு வந்தது. ஒரு 5 மெட்டீரியலாக வந்தது, மற்றபடி எல்லாமே ரெடிமேடாகவே வந்துருச்சு. மெட்டீரியல் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். மெட்டீரியல் ஒரு 5 தான் இருந்தது. அதில் வந்து எது தைக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு க்ரீன் காமிச்சலைங்களா, அது என்னுடைய பெரியம்மா பொண்ணு, என்னோடய தங்கச்சி வந்து அவள் எடுத்து வச்ச ட்ரெஸ் அது. இப்போ பார்க்குறது வந்து என்னோடய சித்தி பையன் டாக்டர் அக்கான்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவள் வந்து எடுத்து வச்ச ட்ரெஸ் இது. ஸோ அதனுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதில் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறதும் கடைசியாக ஒன்று காமிப்போம் பாருங்கள், அது 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 5 மெட்டீரியலுமே எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணலாம், அப்புறம் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதான் நினச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அது அப்படியே பிளான் வந்து அடுத்த நாள் வந்து மாறிடுச்சு. அது ஏன் மாறிடுச்சுங்கிறத நான் அடுத்த விலாகில் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓரத்தி, அதாவது சாதனா அப்பாவோட பெரியம்மா பையன் அவங்க வீட்டில் எடுத்து வச்ச ட்ரெஸ் இது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தாங்க, அவங்க வச்சு கொடுத்தது, அந்த டைமில் நடந்தது ஞாபகங்கள்லாம் அப்படியே வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெரியம்மா பொண்ணு, ஃபஸ்ட்டு தங்கச்சின்னு சொன்னானிங்களா, தங்கச்சியோட அவங்க அக்காவை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த ட்ரெஸ்ஸோட எனக்கு அந்த ஷால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். சாதனை வந்து நான் வீடியோ எடுக்கிறது அப்படியே நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தது பார்த்துட்டு இருந்தேன். அவள்கிட்ட பேசிக்கிட்டே தான் அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ட்ரெஸ் உள்ள இப்போதையும் இந்த நியூஸ் பேப்பரு, இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் மாரி எதாவது வந்து வைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு மாரி வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிச்சனில் ரேக் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து அடியில் வந்து போட்டுக்கலாம், யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அது அப்புறமா பத்திரமா எடுத்து வைக்க சொன்னேன் சாதனாட்ட. இதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்தால் எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வைப்பாங்க, தூக்கி போட்டுற மாட்டேன். அந்த கிரீன் காட்டுங்க, அந்த கிரீன் காட்டுங்க. இது மூணுமே ரஃப்யூஸ், இது மட்டும், இது ரெண்டும், இதுவும் வந்து எங்க வெளியில போனாங்க. இது ரஃப்யூஸ் யூஸ் பண்ணாங்க. ஒயிட் நல்லா இருக்கும்டா, இது ரிச்சா இருக்கும்டா, கலரே ரிச் கலர். ஷால் நல்லா இருக்கும். ஷால் ஓ ஷாலா, ஷால் இதே. பேண்ட் காட்டுங்க. ஷால் ரிச்சா இருக்குல்ல, சிங்கிள் ஃப்ளீட்ல போட்டு பண்ணா நல்லா இருக்கும். இதெல்லாம் வெளியில போனால போட்டுக்கலாம். பேண்ட் வந்து இந்த கலர் தானே, பேண்ட் வந்து இதுதான் ஒரு மாதிரி இருக்கு. பேண்ட் இந்த கலர். இது ரெண்டும் வெளியில போனாலும் போட்டுக்கலாம். நீங்க அதை எப்பயாவது போட்டுக்கலாம், இதுல டெய்லி வேர். இப்போ கடைசியாக காமிச்சது வந்து இன்னொரு சித்தி பொண்ணை வந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ், என்னோடய அக்கா அவங்க எடுத்து கொடுத்தது. இப்போ இந்த 3த்துக்கும் வந்து லைனிங் போட போகிறதில்ல, அது 2த்துக்கு மட்டும் லைனிங் போட்டு தைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது எப்போயாவது வச்சுட்டு யூஸ் பண்ணுறது தான், ரொம்ப நாளைக்கு அது லைனிங் போட்டால் தைச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் அதுக்கு மட்டும் லைனிங் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பட்டையிலவா இல்லை 3/4 ஹேண்டா என்ன இதுன்ட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஷாலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஒன்லி வந்து தைக்கிறத மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதை மட்டும் தண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்னோட டாப் இருக்குல்ல, அதுக்கும் பேகி ஜீன்ஸ் போட்டா நல்லா இருக்கும். எனக்கு டாப்பும் ஜீன்ஸும் வேணுமா? டாப்பும் ஜீன்ஸ் தான், பேகி ஜீன்ஸ். பேக்ல வைக்கிறேன், பேக் தூக்கிட்டு தான் ஆசிட்டு போகிறேன். ரூலில் டாப்பும்
பேண்ட் இருக்குமே அதான் அளவு அங்கே மடிச்சு வச்சிருந்தேன் எங்கே பாரு அது பேண்ட் பட்டே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த கலர் அது பேக் கலர் மடி இந்த அளவு தான் இதே 3/4 இந்த அளவு தான் லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு 3 சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து நாங்கள் அவங்கள்ட்டே வந்து அளவு வந்து கொடுத்துட்டு வந்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் அளவுக்கு சுடிதார் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து என்னுடைய அக்கா தைச்சி கொடுத்தது. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதார் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தைச்சி கொடுத்தா மட்டும்தாங்க செட் ஆகுது. வேறு யார் தைச்சாலுமே அந்தளவுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் டீநகர் போகிறது கூட ஓரளவு ஓகே தான். சரி வேறு வழி இல்லாமல் அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் நான் அங்கே போய் வந்து தைக்கிறேன். இல்லைன்னா வந்து எப்போதுமே எனக்கு என்னுடைய அக்கா வந்து தைச்சி கொடுப்பாங்க. அக்காட்ட தைச்சி கொடுத்தா ஓசியில் தைச்சிட்டு போயிடலாம். ப்ளவுஸ்லாம் தைக்க வேண்டியது நிறையவே இருக்குது. அது லீவுக்கு வேணால் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் தைச்சிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். நாளைக்கு போகிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க டியூஷன் மேமுக்கு ஃபோன் பண்ணி வந்து மாட்டி விட்டுட்டாங்க. அது அவன் அந்த கோவத்தில் வந்து அழுதுகிட்டே வந்து தூங்கிட்டேன் ஏன் மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி சோஃபாலே தூங்கிட்டுமே நான் ஒன்று விட்டுட்டு தூக்கினா முழிச்சுப்பேன். நம்ம அங்கே கோயிலுக்கு வர போகிற வேலை இருக்குது அங்கே போய் முழிச்சிட்ருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டுன்னு விட்டுட்டேன். இப்போ முழிச்சிக்கிட்டேன். சரி நீ குட் பாயாக இருக்கணும். அப்போ தான் நான் மேம்கிட்ட மாட்டி விட மாட்டேன். சாரி இனிமேல் நான் செய்ய மாட்டேன். சாரி நான் மேம்கிட்ட திங்கக்கிழமை மணிக்கு பேசுகிறேன். தம்பி குட் பாய் ஆகிட்டான். நான் சீக்கிரமாகவே அழைச்சிட்டு போய்க்கிறேன். 8 மணி வேண்டாம் மேம் சொல்லிடு. ஓகே டன் டன்னா ஓகேவா? வா கார சட்னி இட்லி இருக்குது வா சாப்பிடும் அப்படியே. ஏன் அவன் என் மேலே கோவத்திலே தாங்க இருந்தேன். அப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து சமாதானப்படுத்தி அவனை சாப்பிட வச்சு கிளப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா இந்த டிவியில் அவங்களுக்கு பிடிச்ச படம்லாம் அந்த பழைய படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அந்த சுவாமி படம்லாம் அதை பார்ப்பாங்க. அதை தான் வந்து போட்டு விட்டுட்டு 2 நாளாக ஓடிட்டுருக்குது அந்த படம். அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவளை குளிச்சுட்டு ரெடியாக சொன்னேன். அவள் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து ரொம்ப என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதுமா எனக்கு செட் ஆகாது. நான் தானே தூக்கிட்டு வர போகிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் என்னோடய ஸ்கூல் பேக்லேயும் மாற்றி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் டைம் இருக்கிறதுனால சாதனை அந்த வாரம் ஃபுல்லாக வரைஞ்ச பெயிண்டிங்கில் வந்து ஷார்ட்ஸில் போடலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் ஃபோட்டோவும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா அவன் வந்து ரெடி ஆகிட்டான். ஆனால் சாப்பிடல. பால் மட்டும் ஆற்றி வேணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இன்னும் என் மேலே இருக்கிறக்கும் வந்து போகலை. பேசவே இல்லை நான் பேச. ஆனால் ரெடி ஆகிட்டாங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறது எல்லாமே சாதனா வந்து வரைஞ்ச பெயிண்டிங் தான். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று ஒவ்வொரு தீமில் வந்து பண்ணியிருந்தா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ஆவதாக இப்போ காமிக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து இந்த பேக்கிங் சோடா வச்சு பண்ணியிருந்தா. இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு 10:50க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும். அங்கே போகிறதுக்கு கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சி. அங்கே பூஜையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்ட வந்து நடக்கும். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக பிரசாதம் கொடுப்பாங்க. எப்போதுமே பிரசாதம் அங்கே வந்து நிறையவே வந்து இருக்குங்க. நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து எல்லாமே வந்து எடுத்துப்பேன். இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்து சாப்பிடுவேன். ஏன்னா நைட்டு 2 மணிக்கெலாம் இவ்வளோ சாப்பிட முடியாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் சனிக்கிழமை மணிக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல வந்து பார்க்கலாம்.